முன்பு ஒரு காலத்தில் நல்ல தம்பின்னு ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் கடவுள் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. அதன் காரணமாக அவருக்கு வாரிசும் இல்லை. அவரோட வம்சாவளியில் இருக்கிற ஒரே ஆள் அவரோட தம்பி பையன் நீலகண்டன். சொல்லப்போனால் நல்ல தம்பிக்கு அடுத்து 18 பட்டி ஆளுற அதிகாரம் நீலகண்டனுக்கு தான் போகும். ஜமீன்தார் நல்ல தம்பியோட ஆட்சி காலத்தில் மக்கள் சிறப்பான வாழ்க்கை முறையை கடைப்பிடிச்சாங்க. ஆனால் ஒரு நாள் ஜமீன்தார் முனிவரை பார்த்து, முனிவரே, என் மனதில் புதிதாக ஒரு கவலை வந்துவிட்டது. அது என்னவென்றால், எனக்கு வாரிசு என்று சொல்லிக்கொள்ள இருப்பவன் நீலகண்டன் ஒருவன்தான். ஆனால் அவனோ எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் விளையாட்டு பிள்ளையாகவே உள்ளான். எனக்கு பிறகு யார் இந்த மக்களை பார்த்து கொள்வார்கள்? ஜமீன்தாரே, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீலகண்டன் சிறு பிள்ளையாக உள்ளான். நாட்கள் போக போக அவனும் அனைத்தையும் கற்றுக்கொள்வான். நீங்கள் கவலையை விடுங்கள். என்ன முனிவரே, விவரம் தெரியாமல் பேசுகிறீங்களே. நானும் கொடுமையான நோயின் பிடியில் உள்ளேன். எப்போது எனது வாழ்வு முடியும் என்று நாட்களை எண்ணிக்கொண்டு உள்ளேன். நீங்கள் இப்போது வந்து இவ்வாறு பேசுகிறீங்களே. ஜமீன்தாரே, கவலை வேண்டாம். நான் நீலகண்டனுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்க இன்றே தொடங்குகிறேன். நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்கள். இப்படி முனிவர் சொல்ல ஜமீன்தாரும் அங்கிருந்து கிளம்பி போனார். முனிவரோ மனசுக்குள்ள, இந்த சிறு பிள்ளைக்கு எப்படி நான் கற்றுக் கொடுக்கப் போகிறேனோ தெரியவில்லை. என்ன நடக்கப் போகுது என்று பார்ப்போம். அடுத்த நாள் காலையில் முனிவர் நீலகண்டனை பார்க்க வந்தார். அவரோ, நீலகண்டா, நல்ல தம்பியை தொடர்ந்து நீதான் 18 பட்டியை ஆள வேண்டும். ஆனால் இப்போது நீ இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே உள்ளாய். சிறு பிள்ளையாக இருப்பதை மறந்துவிட்டு ஊர் மக்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்ற வழிமுறைகளை கற்றுக்கொள். எனக்கு இந்த ஊர் மக்களை பற்றிய கவலை சிறிது இல்லை. என் பெரியப்பாவோ அனைத்து நிலங்களையும் ஊர் மக்களுக்கு தானம் கொடுத்து விட்டார். இப்போது எனக்கென்று எதுவும் இல்லை. எனக்கு ஊரையும் ஊர் மக்களையும் பற்றிய கவலையும் இல்லை. நான் இப்போது ஊரை ஆள வேண்டுமென்றால் மக்களுக்கு தானமாக கொடுத்த அனைத்தையும் திரும்ப பெற சொல்லுங்கள். பிறகு நாம் பொறுப்பு ஏற்பதை பற்றி யோசிப்போம். நீலகண்டா, என்ன பேசுகிறாய் என்று உனக்கு தெரிகிறதா? ஜமீன்தார் மக்களுக்காகவே வாழ்ந்த மக்களுக்கு நன்மை செய்வதையே நினைத்து இப்போது வாழ்வின் விளிம்பில் உள்ளார். பதவி உன்னை தேடி வரும்போது அதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கொள். இல்லை என்றால் பதவி பறிபோகும் என்பதை மறந்து விடாதே. நீலகண்டனோ மனசுக்குள்ள, என்னை விட்டால் இந்த மக்களுக்கு எந்த கதியும் இல்லை. எப்போதும் இவர்கள் அடுத்து ஆட்சி செய்யும் வாரிசு எது என்று நினைப்பார்கள். இவர்களிடம் உள்ள திறமையை மறந்து வாரிசு அடிப்படையில் எப்படியும் என்னைத்தான் கை காட்டுவார்கள். எப்படியும் பெரியப்பாவுக்கு பிறகு நான் தான் ஆட்சி செய்ய போகிறேன். முனிவரிடம் பட்டுப்படாமல் பேசினால் பெரியப்பா தானமாக கொடுத்த நிலங்களை திரும்ப பெற்றுவிடலாம். அப்போது நமக்கு தானே லாபம். பிறகு ஆட்சி செய்ய எளிதாக இருக்கும். செல்வத்தில் குளிக்கலாம். முனிவரே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள். எனக்கு ஒரு கவலையும் இல்லை. முதலில் இங்கிருந்து கிளம்பி போங்கள். இப்படி நீலகண்டன் பேச முனிவரோ ரொம்ப வருத்தத்தோட ஜமீன்தாரை பார்க்க வந்தார். என்னவாயிற்று முனிவரே? நீலகண்டன் என்ன சொன்னான்? மக்கள் பிரச்சனைகளை சந்திக்க தயாராகி வருகிறானா? என்னவாயிற்று? விரைந்து கூறுங்களே. ஜமீன்தாரே, நீங்கள் நினைப்பது போல் இல்லை அவன். நீங்களும் தாய் தந்தை இல்லாத பையன் என்று அதிகமான பாசத்தை காட்டி வளர்த்தீர்கள். ஆனால் உங்களின் பாசம் எல்லாம் இப்போது விஷமாக மாறியுள்ளது. அவனுக்கு ஊர் மக்களை பற்றிய கவலை சிறிதும் இல்லை. அவனுக்கு நிலங்களின் மீதான கவலைதான் அதிகமாக உள்ளது. தானமாக கொடுத்த நிலங்களை மக்களிடமிருந்து நாம் திரும்ப பெற வேண்டுமாம். இல்லை என்றால் ஆட்சி அதிகாரத்தை ஏற்க மாட்டானாம். என்ன சொல்றீங்க முனிவரே? நீலகண்டன் இவ்வாறு கூறினானா? என்னால் சிறிதும் நம்ப முடியவில்லையே. பணத்தாசை யாரை தான் விட்டது? இனிமேல் அவனை விட்டு விடுங்கள். நாம் தான் மக்களை காக்க வேண்டும். ஜமீன்தார் ஐயா, உங்களின் இறப்புக்கு பிறகு எப்படியும் நீலகண்டன் தான் அதிகார பதவிக்கு வருவான் என்று மக்கள் விரும்புவார்கள். அது அவனுக்குமே நன்றாக தெரிகிறது போலத்தான் உள்ளது அவன் பேச்சு. எனது இறப்புக்கு பிறகு இந்த மக்களை யார் காப்பாற்றப் போகிறார்களோ எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நீலகண்டன் ஆட்சியை பிடித்தால் மக்களை ஒரு வழி செய்து விடுவான். இனி நாம் என்ன செய்ய போகிறோம் முனிவரே? ஐயா, ஒரு வழி உள்ளது. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். அதில் உயிர் தியாகம் வேண்டும். இப்போதைக்கு இது மட்டும்தான் கடைசி வாய்ப்பு. அதற்கு உங்கள் சம்மதம் வேண்டும். நானே சாகும் தருவாயில் உள்ளேன். எந்த முடிவுக்கும் தயார் நான். மக்களின் நலனே என்னோட உயிர். அதற்காக நான் எதையும் செய்ய தயார். ஜமீன்தாரே,
எனக்கு சில மந்திரங்கள் தெரியும். அதை வைத்து ஒரு பூதம் ஒன்றை வர வைக்கலாம். அந்த பூதமோ வருடத்திற்கு ஒருமுறை தோன்றி கொடுமையான பாவங்கள் மற்றும் தீமைகளை செய்வர்களை விழுங்கிவிடும். பாவங்களையும் தீமைகளையும் யாரும் ஊரில் செய்யவில்லை என்றால் அது தோன்றவே தோன்றாது. ஆனால் அதற்கு 2 உயிர்கள் தேவை. பல உயிர்களை வாழ வைக்க 2 உயிர்கள் போனால் என்ன? யார் அந்த 2 மனிதர்கள்? சொல்லுங்கள். வேறு யாருமில்லை, நல்ல குணம் படைத்த நீங்கள் மற்றும் நான். இதை செய்தால் தவிர வேற வழியே இல்லை. முனிவரே, என் உயிர் எப்போது வேண்டுமானாலும் போகட்டும். நீங்கள் வாழ வேண்டியவர். எதற்காக உங்கள் உயிரை கொடுக்கிறீர்? வேண்டாம், விட்டுவிடுங்கள். ஜமீன்தாரே, உங்களைப் போன்றுதான் எனக்கும் மக்களின் மீது அக்கறை உள்ளது. நானும் எனது உயிரை கொடுக்க தயார். இப்படி 2 பேரும் தன்னோட உயிரை தியாகம் பண்ணி ஒரு பூதமாக மாறினாங்க. இந்த பக்கம் நீலகண்டனும், இங்கே பாருங்க மக்களே, பெரியப்பாவையும் முனிவரையும் 2 நாட்களில் காணலை. அவங்க இனி திரும்பி வரமாட்டாங்க. நான் தான் உங்களை ஆளப்போகிறேன். நாளை காலையில் அப்பா தானமாக கொடுத்த எல்லா நிலங்களையும் என்கிட்ட திரும்பி ஒப்படைக்க வேண்டும். இல்லைனா உங்கள் உயிர் போயிடும். இனி கூலி வேலை செஞ்சு தான் நீங்கள் பொழைச்சிக்கணும். இப்படி மக்கள் மத்தியில் நீலகண்ட பேசிக்கிட்டு இருக்க பூதம் அங்கே வந்துச்சு. அதுவோ, நீலகண்டா, நான் தான் உன்னுடைய பெரியப்பா. நல்ல தம்பி. ஊர் மக்களை நல்லபடியாக நீ பார்த்துக்கிறியா இல்லையான்னு வருஷத்துக்கு ஒரு முறை நான் வந்து பார்ப்பேன். யாரெல்லாம் தீய பாவங்களை செய்கிறீங்களோ அவங்களை விழுங்கி விடுவேன். பார்த்து எல்லாரும் நடந்து கொள்ளுங்கள். இப்படி சொல்லிட்டு பூதமும் அங்கேருந்து கிளம்பி போக ஊர் மக்கள் எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. பல நாட்கள் இப்படியே போக ஆரம்பிக்க பூதம் தோன்ற நாளும் வந்துச்சு. ஏங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ தெரியலையே. நாளைக்கு தான் நல்ல தம்பி ஐயா பூதமாக வருவார். எத்தனை பேர் சாக போகிறாங்களோ, பாவமாக இருக்கு. நீ ஏன் கவலைப்படுற? தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க தான் போகிறான். நல்லதே நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்த நாள் காலையில் ஊரே கூட பூதமும் அங்கே வந்துச்சு. எல்லாரும் ஓரமாக போய் நில்லுங்க. ஒவ்வொருத்தராக என்கிட்ட வாங்க. யார் பாவங்கள் அதிகமாக செஞ்சீங்களோ அவங்கள நான் சாப்பிட்ருவேன். வாங்க வாங்க, எனக்கு பசிக்குது. இப்படி பூதம் சொல்ல எல்லாரும் ரொம்ப பயப்பட்டாங்க. முதல் ஆள் போக அவனை பூதம் ஒன்றும் செய்யலை. அவனுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்படியே ஒருத்தர் பின் ஒருத்தராக போனாங்க. யாரையும் பூதம் விழுங்கலை. கடைசியில் ஒருத்தர் மட்டும் இருக்க. அவனும் போக ரொம்ப தயங்குனான். அவனும் மனசுக்குள்ள, நான் எனக்கு தெரிஞ்சு எந்த உயிரினத்துக்கும் தீங்கு செய்யலை. ஆனால் நான் தான் கடைசியாக இருக்கேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இப்படி பேசிகிட்டு இருக்க. எனக்கு இவனை பற்றி நல்லா தெரியும். இவன் ஒருத்தன் தான் பாவம் செஞ்சிருப்பான் போல. கடை வியாபாரம் பண்ணுறேன்னு ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்தி இருக்கான். திருட்டு வியாபாரி போல. இப்படி ஆளாளுக்கு கத்த. யாரும் என்னை குற்றம் சொல்ல வேண்டாம். நானே போகிறேன். என்னை பூதம் விழுங்கினாலும் சந்தோஷமாக ஏற்றுக்குவேன். இப்படி சொல்லிட்டு பூதம் கிட்ட போனான். பூதம் அவனை விழுங்கிறத விட்டுட்டு அங்கே இருந்த மற்ற எல்லாத்தையும் விழுங்குச்சு. எல்லாரும் பூதத்தோட வாய்க்குள்ளே போனாங்க. எல்லாரும் பாவம் அதிகமாக செஞ்சுருக்கிறீங்க. ஒவ்வொருத்தராக விழுங்கினா கஷ்டமாக இருக்கும். அதுக்குத்தான் ஒட்டுக்கா எல்லாத்தையும் விழுங்கினேன். நீ மட்டும்தான் எந்த பாவமும் செய்யாமல் இருக்கு. மீதம் இருக்கிற ஊருக்கு போய் சொல்லு, ஜமீன்தார் பூதமாக வராரு, பாவம் செஞ்சங்களை விழுங்குறாருன்னு. பாவம் எப்போ குறையுதோ அப்போ தான் அவர் நிரந்தரமாக வரமாட்டாருன்னு. இவன் போய் மற்ற ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல எல்லாரும் பயத்தில் பாவங்கள் செய்கிறத குறைச்சாங்க. ஊரும் குற்றங்களின்றி சிறப்பாக விளங்குச்சு. காலப்போக்கில் நல்ல தம்பி பூதம் நிரந்தரமாக வராமையே போயிடுச்சு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நமக்கு ஒரு பூதம் இருந்தால் குற்றங்கள் குறையுமா இல்லையான்னு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.